MCUவின் வெனம் மார்வெல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் நுழைவது குறித்த விவாதம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. சுவாரஸ்யமாக, மார்வெல் ஸ்டுடியோஸ் ஒரு பெரிய கிராஸ்ஓவர் தருணத்திற்கு தயாராகி வருவதாக புதிய வதந்திகள் தெரிவிக்கின்றன. எக்ஸ்பயனர் மை டைம் டு ஷைன் ஹெலோ வழங்கிய உள் தகவல்களின்படி கெவின் ஃபைஜ் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் திரைப்படத்தில் வெனமை கொண்டுவருவதில் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகிறது. இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இது ரசிகர் வட்டாரத்தில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் இந்த வகையான கிராஸ்ஓவர் மார்வெலின் தற்போதைய மல்டிபிளேயர் தொடருடன் கச்சிதமாக பொருந்தும் என்று பலர் நம்புகிறார்கள். ஸ்பைடர்மேன் மற்றும் வெனமின் எதிர்கால சந்திப்பிற்கான நுட்பமான அடித்தளத்தை மார்வெல் ஏற்கனவே அமைத்துள்ளது. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் 2021 திரைப்படத்தில் எட்டி பிராக் மற்றும் வெனம் தங்களின் அசல் பிரபஞ்சத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். சமீபத்தில் இத்தாலியின் கல்வி மற்றும் தகுதி அமைச்சகம் நடத்திய கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்றில் மார்க் ரப்பலோ பேசியது மேலும் பல யூகங்களுக்கு காரணமாக அமைந்தது. ஸ்பைடர் மேனின் எதிர்காலம் குறித்து விவாதித்தபோது அவர் எதிர்பாராத ஒன்றை சூசகமாக தெரிவித்தார். ரப்பலோ வெனமை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் ரசிகர்கள் அந்த கூற்றை சிம்பயாட் கதைக்களத்துடன் உடனடியாக தொடர்புபடுத்தினர். மேலும் ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படத்தில் அவரது தோற்றம் உறுதி செய்யப்பட்டிருப்பது அந்த தூண்டலை இன்னும் வலுப்படுத்துகிறது. தற்போது MCUவின் வெனம் பல்பிரபஞ்சத்தின் வழியாக பிரதான காலவரிசைக்குள் நுழையக்கூடும் என்பதே மிகவும் வலுவான கோட்பாடாக உள்ளது. மார்வெலின் பல்பிரபஞ்ச கதைக்களம் தொடர்ந்து விரிவடைந்து வருவதால் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. மேலும் இந்த பல்பிரபஞ்ச கட்டமைப்பு சோனியின் ஸ்பைடர்மேன் பிரபஞ்ச கதாபாத்திரங்களை முன்னெப்போதையும் விட மிகவும் இயல்பாக ஒருங்கிணைக்க மார்வெலுக்கு உதவுகிறது. இதனால் வெனமின் சேர்க்கை திணிக்கப்பட்டதாக தோன்றாமல் இயல்பானதாக அமைகிறது. அவன் அதன் பிரம்மாண்டத்தை கருத்தில் கொண்டு வெனம் மார்வெல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் நுழைவதற்கு இதுவே மிகவும் தர்க்கரீதியான தொடக்க புள்ளி என்று பல ரசிகர்கள் நம்புகிறார்கள். மேலும் சீக்ரெட் வார்ஸ் பல கதாபாத்திரங்களின் கதை பயணங்களுக்கு ஒரு மறுதொடக்க புள்ளியாக அமையக்கூடும். இது அதனை இன்னும் முக்கியமானதாக ஆக்குகிறது. நன்றி. யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசோடைஞ்சு போயிட்டு அப்படி மனசோடைஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியடா. ஓஹோ.